மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நான் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஷார்ஜா குபைபால வந்து இருக்கேன். லஞ்சுக்கு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அல் முகல்லா அல் அவால் மந்தி ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்கேன். என்னடா ஒரே கூட்டமா இருக்கு. எல்லாம் லோக்கல் எமராத்தியும், பின்ன நம்ம இந்தியன்ஸு, பல நேஷனாலிட்டி எல்லாரும் வந்துட்டு போயிருக்காங்க. கடையிலயும் நல்லா கிரவுடா இருந்துச்சு. சரி நம்ம இன்னைக்கு போய் இங்க ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு, அதான் இன்னைக்கு கடைக்கு போயிருந்தேன். ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து சிக்கன்ல வந்து சிக்கன் மதபின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்து மட்டன்ல வந்து மீட் மசாலான்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆனா, இங்க உள்ள டேஸ்ட் மாரி வேற எங்கேயுமே எனக்கு டேஸ்ட்டாவும் தெரியல. அதுவும் வெறும் சீப் அண்ட் பெஸ்ட்டா குடுத்தாங்க. இது வந்து ப்ரமோஷன்க்காண்டி இந்த வீடியோ கிடையாது. அந்த ஹாஃப் சிக்கன் சொல்லி தந்தாங்க தெரியுமா? அந்த பிளேட்ல மந்தி. அது வெறும் 20 திரம்ஸ் தான். அது கூடி வந்து அந்த ஜர்தா, அந்த சலாட்டு, அது லெமனு, அடுத்து அந்த அவங்க தரக்கூடிய அந்த ஸ்பெஷலா உள்ள அந்த மட்டன் சூப்பு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ரைஸ்ல போட்டு அந்த மட்டன எடுத்து அப்படி பிச்சு வாயில வச்சோம் வச்சுக்கங்களேன், நம்ம உலகத்தையே நம்ம மறந்த மாரி இருக்கும். என்னதான் வீட்ல சமைச்சு சமைச்சு சாப்பிட்டாலும், அந்த கடையில போய் சாப்பிடுற டேஸ்ட்டே வேற தான். ஆனா, அவங்க அந்த மட்டன பாருங்க, எப்படி வந்து ஒரு பீஸு எவ்வளோ பெரிய பீஸு வெறும் 25 திரம்ஸ் குடுக்காங்க. நீங்க இருக்கிற ஏரியால இதே துபாய், ஷார்ஜா, அஜ்மான்ல இப்ப நான் இது வந்து ஷார்ஜால ட்ரை பண்ணியிருக்கேன். துபாய்ல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் அங்கலாம் வந்து 45 திரம்ஸ் அப்படிம்பாங்க. இது எனக்கு வந்து 25 திரம்ஸ்க்கு மட்டன் இவ்வளோ ஒர்த்தா கிடைக்குன்னா சொல்லவா வேணும்? இதே இது நீங்க ஷார்ஜால வேற எங்க நீங்க சீப் அண்ட் பெஸ்ட்டா சாப்பிட்டுருக்கீங்கங்கிறத சொல்லுங்க. அப்டின்னா அந்த வாயில அந்த கறிய எடுத்து அந்த மட்டன் சூப் அது மேல ஊத்தி, அந்த சர்தாவும் ஊத்தி, லெமன புழிஞ்சு விட்டு சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்க மறக்காம. சரிங்களா? கறியெல்லாம் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா வெந்திருக்குன்னு சொல்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப தான் நம்ம சேனல பாக்கீங்க அப்டின்னா, நீங்க வந்து அம்மா சமையலின் ஆசிக்கா வந்து YouTubeல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebookல இருக்கோம், Instagramல இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல தெரிவிங்க. அதே மாரி நீங்க இத விட வேற எந்த ரெஸ்டாரண்ட்ல விசிட் பண்ணியிருந்தீங்க? அந்த ரெஸ்டாரண்ட்ல எப்படி டேஸ்ட்டா இருந்துச்சா? என்ன சீப் அண்ட் பெஸ்ட்டா இருந்துச்சா? அப்படின்னு. நமக்கு லஞ்சுக்கு அப்படின்னா, நீங்க எந்த ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனா கூட இந்த மாரி வந்து 20 திரம்ஸோ, 25 திரம்ஸ்க்கோ இவ்வளோ பெருசுக்கு ஒரு மட்டன தரமாட்டாங்க. ஆனா, அந்த மட்டன பாருங்க எவ்வளோ அருமையா ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தேன். ஆஹா! இது வேலைக்கு ஆவாது. என்னதான் மட்டன் ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த உள்ளுக்குள்ள ஒண்ணு வெள்ள கலர்ல பாருங்க உத்து பார்த்தாலும் தெரிஞ்சுச்சு. வச்சு உரின்னு உறிஞ்சு பார்த்தேன் வர்றது மாரி இல்ல. உடனே அதையும் பாதி பாதியா பிச்சு நல்லா உறிஞ்சிட்டேன். கடைசியா ஒரு சுலைமானி குடிச்சுட்டேன்.